Hello friends, welcome to Samayal food court. இன்னைக்கு நம்ம பார்க்க போற யம்மியான பாயாசம் வாங்க பார்க்கலாம். Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற இந்த சேமியா பாயாசம் கண்டிப்பா ஹோட்டல் டேஸ்ட்ல இருக்க போகுது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற ஆப்ஷனும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த டேஸ்டியான பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. pan சூடான பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது தேவையான அளவு முந்திரி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி திராட்சைலாம் ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிட்டோம். இதுதான் நம்ம பாயசத்துக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்க போகுது. அடுத்தது அதே பேனில் 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேமியாவையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய வறுத்த சேமியாவும் பயன்படுத்தலாம். ஆனால் நான் இன்றைக்கி வறுக்காத சேமியா தான் எடுத்து நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நெய்யில் சேமியாவை நல்லா வறுக்கும்போது ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டு நம்ம வீட்லேயும் சாப்பிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நம்ம சேமியா ரொம்பவே நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சேமியாலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது நான் இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேமியா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் டபுள் அளவு தண்ணி ஊற்றணும். நான் 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சேமியாவை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேமியாலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம கரெக்டாக இது வெந்துருச்சான்னு பார்க்கணும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு சேமியா வெந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ எனக்கு சேமியா கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த சேமியா வேக வைக்கும்போது பால் சேர்த்து கூட இதை வேக வைக்கலாம். ஆனால் பால் சேர்த்தோன்னா சில நேரத்தில் பால் திரிஞ்சிடும். அதனால் முதல்ல தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேமியாலாம் சூப்பராக வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது வேகும்போதே கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ சேமியா வெந்த பிறகு காய்ச்சி ஆற வச்ச 1 கப் பால் நான் இதில் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேருங்க. அதே மாதிரி பால் நல்லா திக்காக காய்ச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தண்ணி சேர்த்ததுனால பால் திக்காக சேர்க்கும்போது நம்ம பாயாசம் ரொம்பவே திக்காக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட மில்க் மேட் இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்கிறதுனால இதில் நான் மில்க் மேட் சேர்க்கலை. ஆனால் நீங்கள் மில்க் மேட் சேர்க்கலனா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட் வரும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பாலில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதிக்கும்போது நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான பாயாச கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நீங்கள் அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பாயாசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது நான் இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு சேமியா எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது சர்க்கரை சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்த உடனே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாயாசம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் இதில் 2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஏலக்காய் பொடி தான் நமக்கு ரியல் ஃப்ளேவர் இந்த பாயாசத்துக்கு கொடுக்க போகுது. அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வறுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாயாசம் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பாருங்கள் நம்ம சேமியா பாயாசம் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இது நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பால்லாம் நல்லா திக்காகிடும். அப்போ நீங்கள் இன்னொரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு யம்மியான பாயாசம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.